இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. சினிமாடும் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நாம் பார்க்க இருக்கிற திரைப்படம் ஷேன் நிகம், சாந்தனு, பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் உருவாயிருக்கும் பல்டி அப்படிங்கிற படம் தான். அறிமுக இயக்குனர் உன்னி சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தப்போ கபடி தொடர்பான ஒரு கதை அண்ட் அதில் ஒரு 4 இளைஞர்களோட வாழ்க்கையை பற்றி பேசுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. படம் மலையாளம், தமிழ்னு 2 மொழிகளில் வெளியாயிருக்கு. கதை நடக்கிற இடமே கேரளா தமிழ்நாடு பார்டர் அப்படிங்கிறதுனால இந்த 2 லாங்குவேஜும் இந்த கதைக்கு பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் எப்படி இருந்தது, ட்ரெய்லரில் காட்டின அளவு அந்த ஒரு இளைஞர்களோட வாழ்க்கையை எந்த அளவு நேச்சுரலாக டெபிக் பண்ணியிருக்காங்க, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே 4 நண்பர்கள் ஷேன் நிகம், சாந்தனு மற்றும் இருவர் 4 பேரும் சேர்ந்து ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ஒரு கபடி பிளேயர்ஸ் அப்படிங்கிறது காட்டப்படுது. கபடி விஷயமா அங்கங்கே அடிதடி சில விஷயங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ மற்ற டீமுக்கும் இவங்க போய் விளையாடி கொடுக்குறாங்க. ஒரு பிளேயர்ஸாக இவங்க 4 பேரும் போய் பஞ்சமி ரைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க ஊரில். இதுக்கிடையில் அந்த ஊரில் ஒரு 3 டான்ஸ் இருக்காங்க. செல்வராகவன், அல்ஃபோன்ஸ் புத்திரன் அண்டு பூர்ணிமா இந்திரஜித். இவங்க 3 பேருமே அந்த ஊர்ல கந்து வட்டி பிசினஸ் பண்ற ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. 3 பேருக்குமே எப்பவுமே முட்டல் மோதலா இருக்கு. யார் அந்த ஊரை கண்ட்ரோல் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுலையும் ஒரு பெரிய போட்டி நிலவுது. இந்த 3 ரவுடிகளுக்கு இடையில இந்த 4 நண்பர்கள் மாட்டிக்கிறாங்க. அவங்களோட கபடி கனவு என்ன ஆனது, இந்த அடிதடி வாழ்க்கைக்குள்ள போன இவங்களோட முடிவு எப்படி இருந்தது, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த பல்டி. உதயா என்கிற பல்டி என்கிற நிக்நேமோட ஷேன் நிகம் அந்த கதாபாத்திரத்துக்கு சரியா பொருந்தி வராரு. கபடி விளையாடுறதுல ஒரு எனர்ஜி இருக்கு. அதே எனர்ஜி சன் காட்சிகளையும் புலப்படுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய காட்சிகள்ல அவரோட ஆக்டிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது, அந்த ப்ராவஸ்ங்கிறது நிறைய இடத்துல தெரியுது. நிறைய காட்சிகளை அவர் தான் அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கதையை நல்லாவே ஷோல்டர் பண்ணி கொண்டு போயிருக்காரு. முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல சாந்தனும் அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் நடிப்புல எந்த குறையும் இல்லை. நிறைய எமோஷன்ஸை சரியாவே வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய இடங்கள்ல அவர் குழப்பமாவே தான் இருக்கணும். அந்த குழப்பமான மனநிலையை அதனோட முகபாவங்களை சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல எமோஷனலா ஸ்கோர் பண்றதுக்கும் அவருக்கு இடம் இருந்திருக்கு. அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. ஷேன் நிகமோட லவ் இன்ட்ரெஸ்டா பிரீத்தி அஸ்ரானி அவங்களோட கேரக்டர் ஆரம்பத்தில் கொண்டு வந்தப்பட்ட விதம், அந்த ஆர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்தது. பட் போக 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 அவங்களோட கேரக்டர் கதையில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பட் அவங்களோட நடிப்பில் எந்த குறையும் இல்லை. டான்ஸும் நல்லாவே ஆடிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸ், நடிப்பு எல்லாமே சிறப்பாகவே இருந்தது. படத்தோட வில்லன்கள் கோட்டால செல்வராகவன், அல்ஃபோன்ஸ் புத்திரன், பூர்ணிமா இந்திரஜித்னு 3 பேர். இதுல செல்வராகவன் தனித்து ஸ்கோர் பண்றாரு. அவரோட கேரக்டரே அந்த நைச்சியமா பேசி காரியத்தை சாதிக்கிறது அந்த மாதிரியான கிராஃப்ல எழுதப்பட்டிருக்கு. அதை ஒரு சாஃப்டா பேசினா கூட ஒரு டெரரா விழுகிற மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. நிச்சயமா அவரோட வில்லன் நடிப்பு அப்படிங்கிறதுல பாக்குறப்போ இது ஒரு மைல் ஸ்டோனான படமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஆரம்பத்தில் இம்ப்ரெஸ் பண்ணாலும் அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் டவுன் பிளே பண்ணப்பட்டிருக்கு, கொஞ்சம் இன்னும் அண்டர் பிளே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு பெருசா இடம் இல்லை. பூர்ணிமா இந்திரஜித் அந்த அதர் ஹேண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் பெறுது. அதுல அவங்க சிறப்பான பங்களிப்பையும் கொடுத்திருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கபடியே பிரதானமா இருக்கிற 4 இளைஞர்கள், அந்த விளையாட்டு ஆர்வலர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையில விளையாட்டா அடிதடி அப்படிங்கிறது உள்ள வரப்போ அவங்களோட லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, லோக்கல்ல இருக்கிற டான்ஸ் அவங்கள எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதனால அவங்க லைஃப் என்ன ஆனது அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் உன்னி சிவலிங்கம். அந்த எங்கேஜிங் மீட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ரொமான்ஸா இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன் காட்சியில இருக்கட்டும், சில பல ட்விஸ்ட் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், அங்கங்க கிரியேட் ஆகிற சில நேச்சுரலான டென்ஷன் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஸ்க்ரீன் பிளேவா நல்லாவே சீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான ரைட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டோட்டலாவே இந்த வேர்ல்டை கன்சீவ் பண்ண விதம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். அந்த ப்ரொடக்ஷன் டிசைனா அந்த டீம் ஒர்க் பண்ணது சிறப்பாகவே இருந்தது. ஒரு பார்டர் வில்லேஜ் எப்படி இருக்கும், அங்கே தமிழ் அண்ட் மலையாளம் அப்படிங்கிறது எப்படி கலந்து ஒரு புழக்கத்தில் இருக்கு, அங்கே இருக்கிற லைஃப் கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற வாழ்வியல் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருந்திருக்கலாம் தான். பட் ஸ்டில் கதைக்கு தேவையான விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட்ல கொண்டு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட இன்னொரு பெரிய பலம் நிச்சயமா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். கபடி பிளேயர்ஸ் 4 பேருமே அப்படிங்கிறதுனால கபடி பாடி லாங்குவேஜ்லேயே எல்லா ஸ்டன் சீக்வன்ஸும் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் ஷேன் நிகம் அண்ட் சாந்தனுவோட உழைப்பு நிச்சயமா பாராட்டத்தக்கது. குறிப்பாக ஷேன் நிகம் அந்த பல்டி அப்படிங்கிற கேரக்டருக்கு அந்த பொருந்தி போகிற மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த பல்டி யூஸ் பண்ணி தான் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ஸ்டன் கொரியோகிராஃபிக்கு நிச்சயமா பெரிய அப்ளாஸ். அதுக்கு ஏபிளா சப்போர்ட் பண்ணியிருக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற அலெக்ஸ் ஜி புலிக்கலோட ஒர்க்கு. அவரோட அந்த சினிமோட்டோகிராஃபி இந்த ஊரை, இந்த உலகத்தை அப்படியே கொண்டு வந்த விதம், திரையில கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆக்ஷன் காட்சிகளுக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், அண்ட் டென்ஷன் கிரியேட் பண்ணுற சில சீன்ஸ், முக்கியமாக நைட் ஷாட்ஸுக்கு அவர் பண்ண லைட்டிங் செட்டப்பாக இருக்கட்டும், இதெல்லாமே பாசிட்டிவ்ஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு ஹீரோ சந்தேகமே இல்லாமல் இசையமைப்பாளர் சாய் அபெங்கர் தான். இதுதான் அவருக்கு திரையில முதல் படம். மலையாளத்தில் டெபியூ ஆயிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அவரோட அந்த ஜாலக்காரி பாட்டு ஆல்ரெடி ஒரு சார்ட் பஸ்டரா ஹிட் ஆயிருந்தது இல்லையா, மற்ற பாடல்களும் கேட்க நல்லாவே இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் நிறைய வெரைட்டியை கொண்டு வந்திருக்காரு. சன் காட்சிகளா இருக்கட்டும், டென்ஷன் கிரியேட் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவ்வளோ வெரைட்டி காமிச்சிருக்காரு. அந்தந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூட் செட்டப்பையும் கொண்டு வந்தது. அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணது. இது எல்லாத்துக்கும் மியூசிக் பெரிய பங்காற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, சில பாடல்கள் வந்து தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்க, சில பாடல்கள் மலையாளத்தில் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் எல்லா பாட்டையும் மலையாளத்தில் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தமிழ்ல டப் பண்ணது அப்படிங்கிறப்போ அந்த லிரிக்ஸ் வந்து அந்த டியூனுக்கு பர்ஃபெக்டா சீட் ஆகாத ஒரு ஃபீல் இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மேபி மலையாளத்திலே அப்படியே ரீட்டைன் பண்ணியிருந்தா இன்னும் கேட்க நல்லா இருந்திருக்கும். பட் நெவர்தலெஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில கேரக்டர்ஸ் கன்சீவ் பண்ண விதத்திலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா சாந்தன் அவர்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே குழப்பமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஏன் சில முடிவுகளை எடுக்கிறாரு, ஏன் சில முடிவுகளை எடுக்காம இருக்காரு, ஏன் இவ்வளவு நைவா இருக்காரு, ஏன் இவ்வளவு ஏமாற்றப்படுறாரு இல்ல ஏமாறுறாரு அப்படிங்கிறதுக்கு தெளிவான காரணங்கள் சொல்லப்படவே இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட கேரக்டரே தனியா இருக்கிற மாதிரி எந்த குடும்பமும் இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க. அதனாலே என்னமோ அவர் கூட நம்மளால எமோஷனலா கனெக்ட் ஆக முடியாத ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் கதையை அந்த செட் திங்ஸ் இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் அவரோட கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான கேரக்டரும் கூட. பட் அந்த முக்கியமான கேரக்டரை இவ்வளவு வீக்கா குழப்பங்களோட எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய மைனஸா தான் நான் பாக்குறேன். அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய கான்ஃபிளிக்ஸ் வருது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. அந்த 3 டான்கள் வந்து இந்த 4 இளைஞர்களை எப்படிலாம் வந்து பகடைக்காய் ஆக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. பட் ஸ்டில் அதுல எந்த டென்ஷனும் கிரியேட் ஆகல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு டென்ஷன் கூட இந்த முக்கியமான காட்சிகளை கிரியேட் ஆகல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். இந்த இடத்துல ஒரு வீக்கான ரைட்டிங்கா படம் மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் படத்துல சுத்தமா லாஜிக்கே இல்லாத கிளைமேக்ஸ் இன்னொரு பெரிய மைனஸ். அந்த கௌரிமா கேரக்டர்ல இருந்து பல டான்ஸ் எல்லாருமே வந்து இவங்களை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கூட புரியாத அளவுக்கு தான் இந்த 4 இளைஞர்களோட கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோ நைவா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் சுத்தமாகவே லாஜிக் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர ஒரு கன்க்ளூஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் லாஜிக்கோட அமைக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் வந்து 1 வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு போட்டு 2 நண்பர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதில் சுத்தமாக லாஜிக்கே இல்லை. முன்னாடி வந்த காட்சியே அதுக்கு லாஜிக்காக இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுறது. அந்த கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணியிருக்கலாம். கபடி தான் இவங்களோட லைஃப் ஸ்டைல். இன்ஃபேக்ட் இந்த படமே கபடியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்ப கட்ட காட்சிகள் நமக்கு காட்டப்படுது. பட் போக 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 அந்த கபடிங்கிற கேம் டோட்டலாக இந்த கதையிலேருந்து வெளியே போயிடுது. அண்ட் இந்த கதையிலேருந்து வெளியே போகுது அப்படிங்கிறது அந்த கபடி கேம் மட்டும் இல்லை, நிறைய கேரக்டர்ஸும் அந்த மாதிரி காணாமல் போயிடுறாங்க. குறிப்பாக அல்ஃபோன்ஸ் புத்திரன் கேரக்டரோட முடிவு என்ன, அவரு கடைசியில் என்ன ஆனாருங்கிறதுல தெளிவான கிளாரிட்டி சொல்லப்படவே இல்லை. அதே மாதிரி ஷேன் நிகமோட லவ் இன்ட்ரெஸ்டாக வர பிரீத்தி அஸ்ரானியோட கேரக்டரோட முடிவும் என்ன அப்படிங்கிறது தெளிவாக விளக்கப்படவே இல்லை. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அங்கங்கே நட்டாட்டில் வித்துறாங்க. அதே மாதிரி கபடி கேமையும் இந்த மாதிரி விட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய மைனஸாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, 4 நண்பர்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, படத்தோட சன் காட்சிகள் அண்ட் கபடி மேட்சஸை படமாக்கின விதம், இதெல்லாமே பெரிய பாசிட்டிவ்ஸ் தான். பட் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ரைட்டிங் பிரச்சனைகள் இந்த படத்தை ஸ்ட்ரிக்ட்லி ஒரு ஆவரேஜ் வாட்சா மாத்திருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் மொத்த படமே பிரகாஷ் ராஜ் அவர்களோட வாய்ஸ் ஓவர்ல தான் சொல்லப்படுது. அது ஏன் அப்படிங்கிறதுல கடைசி வரைக்கும் விடையே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் விடை இல்லாம தத்தளிக்கிறதுனால இந்த படத்துக்கு இந்த ரேட்டிங். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.